கார்ப்பரேட் ஆட்கள் தான் கூட இருக்கான். ஆதவரிஜனா ஒரு பெரிய லாட்ரி அதிபருடைய மருமகன். திமுகவிலிருந்து விசிகாக்கு போய் இப்போ எங்கே வந்திருக்காரு? தாவேக்கு எதுக்கு? மக்கள் சேவைக்கா? கார்ப்பரேட் வியாபாரத்துக்காக வந்திருக்கார். இதையெல்லாம் விஜய் அடையாளம் கண்டு ஒழிக்கவில்லை என்றால் மக்களே ஒழிச்சிருவோம். இதுதான் இப்போ விஜய்க்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற தலையாய பிரச்சனை. அது அவர் என்ன அது புரிந்து கொண்டால் தான் அரசியல் பண்ண முடியும், தெரிஞ்சால் தான் அரசியல் பண்ண முடியும். அதை என்னன்னே தெரியலைன்னா நீங்கள் நேரடி முதலமைச்சர் நாற்காலிக்கு போக முடியுமா? முடியாது. முதலமைச்சர் நாற்காலி என்பது எம்ஜிஆருக்கு எத்தனை வருஷம் தேவைப்பட்டது? 52 53 தான் கட்சி திமுகவுக்கு வராரு. 53லேருந்து 67ல் அண்ணா முதலமைச்சர் ஆகிறார். அப்போ எத்தனை வருஷம்? ஏறக்குறைய 53 63 15 வருஷம். அதிலிருந்து 5 வருஷம் 67லேருந்து கருணாநிதியோட சண்டை போட்டு மறுபடியும் 5 வருஷம் 17 10 27 ஆண்டுகள் ஆயிருக்கு. எதுக்கு? அந்த முதலமைச்சர் நாற்காலிக்கு போகிறதுக்கு. யாருக்கு? எம்ஜிஆர் அவர்களுக்கு. நீங்கள் கட்சி ஆரம்பித்து போன மாதம் இந்த மாதம் முதலமைச்சர் ஆகிட முடியுமா? மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும். மக்கள்கிட்ட ரீச் ஆகணும். விஜய் அவர்கள் இது போதும்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரியான வார்த்தைகள் போதும், இவ்வளோ மக்களை சந்திச்சா போதும், இது மட்டுமே போதுமானதுன்னு நினைக்கிறாரு. அது எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? இல்லை, அது சாத்தியமே இல்லை. ஏன்னா நீங்கள் 6.5 கோடி பேர் 50%, 3.5 கோடி பேர் விஜய் அரசியலுக்கு தகுதியானவர். இப்படி ஒரு எண்ணம் வரணும். சினிமா பார்க்குறான், விசில் அடிக்கிறான், அது அரசியல் அங்கீகாரம் அல்ல. இந்த கட்சி அதிகாரத்துக்கு வரணும், ஆட்சிக்கு வரணும், இவர்கள் தான் விஜய் தான் முதலமைச்சர் ஆகணும்னு மக்கள் நினைக்கணும்னா 50% பேர், ஏறக்குறைய 3 கோடி பேர் உங்களுக்கு வாக்களிக்கணும். 3 கோடி பேர் வாக்களிக்கிற நிலைமையை உருவாக்குவது தான் அரசியல். அண்ணா உருவாக்குனார், எம்ஜிஆர் உருவாக்குனார். அண்ணா உருவாக்குனது கருணாநிதி வியாபாரம் பண்ணிட்டார். எம்ஜிஆர் உருவாக்குனது ஜெயலலிதா சசிகலா கோடிகளை சேர்த்தார்கள். அதுவல்ல அரசியல். இதெல்லாம் வேண்டாம் தானே புது ஆள் வேணும்னு நினைக்கிறான். நீ 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வர்றன்னா நீ மக்களுக்கு உழைக்கணும். மக்கள்கிட்ட நெருங்காமல் உச்சி வெயிலில் கூட்டம் நடத்துகிற ஒருவரால் தமிழக அரசியலை மாற்ற முடியாது.